தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள விக்ரமசிங்கபுரம் கிராமத்தின் அருகே கோரையாற்றின் குறுக்கே 43 மீட்டர் உயரத்தில் ஒரு புதிய நீர்த்தேக்கம் கட்ட முந்தைய திமுக தலைமையிலான தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. 1875 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டம் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பக பகுதிக்குள் வருவதால் இதற்கு மத்திய அரசு நிபுணர் குழு கடும் கவலை தெரிவித்து ஒப்புதலை வழங்க மறுத்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் 819 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. இதில் 187 ஹெக்டேர் அடர்ந்த வனப்பகுதியும் அடங்கும். இந்த திட்டத்தின் மூலம் 9091 ஹெக்டேர் பாசன பரப்பிற்கு தண்ணீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் என்பது பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதியாகும். இங்குள்ள புலிகள் மற்றும் நீலகிரி லங்கூர் குரங்குகள் போன்ற அழிந்து வரும் உயிரினங்களின் வாழ்விடங்கள் இதனால் பாதிக்கப்படலாம் என நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. மேலும் சிற்றாறு வடிநிலை பகுதியில் உள்ள பிற நதிகளில் புலிகள் காப்பக எல்லைக்கு வெளியே இந்த அணையை மாற்றி அமைப்பதற்கான மாற்று வழிகளை ஆராயுமாறு தமிழக நீர்வளத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் புலிகள் காப்பகத்திற்குள்ளேயே ஏன் இந்த திட்டத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த முழுமையான அறிக்கையையும் சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு நிபுணர் குழு உத்தரவிட்டுள்ளது.